வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இனி நம்ம கிச்சனில் பார்க்க போது ஒரு அருமையான கத்திரிக்காய் கொட்ஸும், அதுக்கப்புறம் வெண்பொங்கல் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த வெண்பொங்கலுக்கு இந்த கத்திரிக்காய் கொட்ஸ் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி பண்ணும்போது நிறைய பேருக்கு அந்த கத்திரிக்காய் எந்த அளவுக்கு பண்ணணும், இந்த பாசிப்பருப்பு எந்த அளவுக்கு பண்ணணும், எப்படி வேக வச்சு தாளிப்பு போடணும்னு சொல்லிட்டு தெரியாது. ஸோ அதனால் இன்றைக்கி ப்ராப்பரான ஸ்டைலில் எந்த அளவுக்கு இந்த பாசிப்பருப்பு யூஸ் பண்ணியிருக்கேன், கத்திரிக்காய் எப்படி கட் பண்ணி போடணும்னு சொல்லிட்டு தெளிவாக விளக்கமாக வீடியோவில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ரெண்டு ரெசிபிக்கும் தேவையான பொருட்கள் ஃபஸ்ட் நம்ம பார்த்தலாமா? இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்: கத்திரிக்காய் 400 கிராம், கேரட் 1 நம்பர், பாசிப்பருப்பு 150 கிராம், பச்சை மிளகாய் 3லேருந்து 4 நம்பர், பூண்டு 20 பல்லு, சின்ன வெங்காயம் 30லேருந்து 35 நம்பர், தக்காளி 3 நம்பர், குண்டு மிளகாய் 5லேருந்து 6 நம்பர், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன், தனியா பவுடர் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, சீரகம் 1/4 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு, நெய் 2 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த ரெசிபிக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த பாசிப்பருப்பை வேக வைக்கணும். அதனால் நம்மக்கிட்ட இருக்க இந்த குக்கரில் இந்த பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குக்கரில் போடுங்க. அதே டைமில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வைக்கிறோம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் விட்டால் போதும், கரெக்டாக வெந்திருக்கும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, இதில் காய்கறிலாம் போட்டு வேக வைக்க போகிறோம். இந்த பாசிப்பருப்பு எந்த அளவுக்கு நல்லா குக் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாசிப்பருப்பு இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும், அதாவது நல்லா மசிஞ்சு வந்திருக்கணும். இந்த பக்குவத்தில் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, நீங்கள் டேரெக்டாக வெஜிடபிள்ஸ் போடலாம். எதுக்காக இந்த வெஜிடபிள்ஸை எடுத்த உடனே பருப்போடு போட்டு வேக வைக்கலன்னு கேட்டிங்கன்னா காரணம் இருக்குது. இந்த பருப்போட இந்த காய்கறி போட்டு வேக வைக்கும்போது சம்டைம் காய் மசிஞ்சு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, பருப்பு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய், கேரட், இதோட கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், 10 பூண்டு, தக்காளி, உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல தண்ணி தேவைன்னா நீங்கள் ஊற்றி குக் பண்ணிக்கலாம். தண்ணி அதிகமாக ஊற்றி குக் பண்ண வேண்டாம். ஏன் கேட்டிங்கன்னா, அப்படி தண்ணி அதிகமாகச்சுன்னா குக் பண்ண டைம் அதிகமாகும். அப்படி குக் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டான டெக்ஸ்சர் கொடுக்காது. அதனால தான் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி குக் பண்ண சொல்ல வரேன். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. மூடி போட்டு 2 விசில் விட்டு குக் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த கத்திரிக்காயும் வெந்திருக்கும். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த கத்திரிக்காய் வெந்திருக்குன்னா மசிஞ்சு போயிருக்காது. அந்த கத்திரிக்காய் அப்படியே முழுசாக அந்த பருப்போடு வெந்த மாதிரியே இருக்கும். அதாவது இந்த கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 85% அளவுக்கு வெந்திருக்கும். இதுக்கு பிறகு நம்ம தாளிப்பை போட்டு இந்த பருப்பும் கத்திரிக்காய் போட்டு குக் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல மீதி 15% நல்லா வெந்துடும். அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, மண்சட்டில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடான பிறகு கடுகு, சீரக தாளிப்பை போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு பச்சை கருவேப்பிலை, அதே டைமில் காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம். காஞ்ச மிளகாய் உடச்சி போடுங்க. அந்த டைமில் விதையை எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா காரத்தோட அளவு கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் இடித்த பூண்டு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம். இந்த ரெசிபிக்கு பெரிய வெங்காயம் தான் போடுவாங்க சில பேர். ஆனால் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த வெங்காயம் முழுசாக போட வேண்டாம். சின்ன வெங்காயம் இதை 1/2 இல்லை 1/3 கட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். தக்காளி பார்த்தீங்கன்னா இதில் 3 தக்காளி சொல்லியிருப்பேன். அதில் ஒரு தக்காளி அந்த காய்கறியோட பருப்பு வேக வைக்கும் போது அந்த இடத்துல ஒரு தக்காளி போட்டிருப்பேன். மீதி 2 தக்காளி இந்த இடத்துல போட்டிருக்கேன்.
இதுக்கப்புறம் மஞ்சத்தூள், தனியா பவுடர், சில்லி பவுடர். இதில் அதிகமான பவுடர் மசாலா வேண்டாம், ரொம்ப காரமாக இருந்தாலும் ரெசிபி நல்லா இருக்காது. இதுக்கு பிறகு கொஞ்சம் உப்பு போட்டு அந்த தாளிப்புலேயே இந்த வெங்காயம், தக்காளி, மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். ப்ரிப்பரேஷன் பண்ணுறது எல்லாருக்கும் தெரியும். இவ்வளோ தான் ஏன் ரொம்ப ஈஸியாக பண்ணுறது சொல்லிட்டு வீட்டில் பண்ணுவாங்க. ஆனால் எந்தளவுக்கு தண்ணி ஊற்றணும், எந்தளவுக்கு பருப்பு வேக வைக்கணும், எந்தளவுக்கு காய்கறி வதக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு நல்லா புரிஞ்சுட்டு பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாரும் பண்ணுறாங்களே சொல்லிட்டு நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த ரெசிபி வந்து கம்ப்ளீட் ஆகாது. அதனால தான் கரெக்டாக எந்த பக்கத்தில் நீங்கள் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி முடித்த பிறகு இந்த மாதிரி தான் முழுசாக இருக்கணும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, ஏற்கனவே வேக வச்ச அந்த பருப்பு, கத்திரிக்காய், கேரட் இதை அப்படியே இந்த மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துலையும் தேவையான அளவுக்கு தண்ணி மட்டும் ஊற்றினா போதும். ரொம்ப அதிகமான தண்ணி ஊற்றி குக் பண்ணக்கூடாது. அப்படி குக் பண்ணும்போது என்னென்னா கரெக்டான டெக்ஸ்சர் கொடுக்காது. ரொம்ப நேரம் குக் பண்ணும்போது அந்த டேஸ்ட் மாறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு தெளிவாக தெரியும் இந்த ரெசிபியோட டெக்ஸ்சர் எப்படி வரணும்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் எல்லோரும் சொல்லி கொடுத்துருப்பாங்க, வீட்லேயும் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த ரெசிபியை எப்படி எந்தளவுக்கு ப்ராப்பராக குக் பண்ணணும், எந்தளவுக்கு பருப்பு போடணும், எந்தளவுக்கு மசாலா போடணும்னு சொல்லிட்டு தெளிவாக இந்த ஷெஃப் தீனாஸ் கிச்சனை சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி, நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த வெண்பொங்கலோட இந்த மாதிரி ரெசிபி தொட்டு சாப்பிட்டு பாருங்களேன், நீங்கள் மறக்கவும் மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு அருமையான ரெசிபி தான் இந்த கத்திரிக்காய் கோஸ்து. இதை தொடர்ந்து ஒரு சூப்பரான வெண்பொங்கல் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த வெண்பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? வெண்பொங்கல் தேவையான பொருட்கள்: பச்சை அரிசி 300 கிராம், பாசிப்பருப்பு 120 150 கிராம், முழு மிளகு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், முந்திரி பருப்பு 100 கிராம், கருவேப்பிலை தாளிப்புக்கு தேவையான அளவு, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், பொடிசை நறுக்கிய இஞ்சி 1/4 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ற, நெய் 8 9 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த பொங்கலுக்கு தேவையான பொருட்கள். இந்த பொங்கல் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பச்சை அரிசி பாசிப்பருப்பும் தண்ணியில் ஊற வைக்கிறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் கடையில் வாங்கும்போது குவாலிட்டியான பச்சரிசி பார்த்துவாங்க. அதாவது நல்ல குவாலிட்டியான பச்சரிசியை பார்த்துவாங்கன்னு சொல்கிறேன். இந்த பொங்கலுக்கு யூஸ் பண்ணுறது அரிசியை உடச்சரிசியும் யூஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி முழு அரிசியும் யூஸ் பண்ணலாம். ஆனால் எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கரெக்டாக குக் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லை, 1 கிலோ அரிசிக்கு வந்து 250 கிராம் போடுவாங்க ஹோட்டல்லாம். நானே பண்ணுவேன். ஆனால் கொஞ்சம் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பாசி பருப்பை கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன். நல்ல ஒரு டெக்ஸ்சர், ஒரு ஸ்மூத்தான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நம்ம என்ன பண்ணுறோன்னா 300 கிராம் அரிசிக்கு 150 கிராம், அதாவது 100 கிராம் அரிசிக்கு 50 கிராம் பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். இல்லை நாங்கள் எப்போவுமே பாசிப்பருப்பு கம்மியாக போட்டு தான் பண்ணுச்சுன்னா அந்த டைமில் 100 கிராமுக்கு 40 கிராம் அளவுக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த பச்சை அரிசியும் இந்த பாசிப்பருப்பும் நல்லா ஊற வச்சுருங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி எடுத்து டேரெக்டாக குக்கரில் போடுறோம். குக்கரில் போட்ட பிறகு உப்பு தேவையான அளவுக்கு இந்த இடத்துல போட்டுருக்கணும். உப்பு கம்மியாக போட்டோன்னா லாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு பிறகு இந்த பாசிப்பருப்பும் இந்த பச்சை அரிசியும் எந்த கிளாஸில் மெஷர் பண்ணி எடுக்கிறீங்களோ அதே கிளாஸில் 2.5 கப் அளவு தண்ணி ஊற்றணும். 1 கப்பு அரிசியும் பருப்புக்கும் கரெக்டாக 2.5 கப் அளவு தண்ணி ஊற்றினா போதும். அதுக்கு பிறகு இந்த குக்கரோட மூடி போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துருங்க. எடுத்திங்கன்னா இந்த மாதிரி அரிசி உதிரியாக மேலே இருக்கும், ஆனால் கீழே நல்லா வெந்திருக்கும். அதுக்கு பிறகு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் இந்த இடத்துல யூஸ் பண்ணுங்கள். நெய் எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா, அந்த மாய்ஸ்டர், அதாவது நல்ல ஒரு கெட்டியான ஒரு ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும். அதே டைமில் அந்த மாய்ஸ்டர் நல்லாயிருக்கும். அதுக்கு பிறகு பச்சை கருவேப்பிலையும் போட்டிருக்கோம். இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. அந்த பச்சை கருவேப்பிலை அந்த சூடோட மிக்ஸ் பண்ணும்போது அந்த வாசனை நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால தான் பச்சை கருவேப்பிலை இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு மூடி போட்டு அப்படியே எடுத்து வச்சுருங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃப்ரைங் பேனில் நெய் போட்டிருக்கேன்.
அந்த நெய் சூடான பிறகு இந்த இடத்துல தாளிப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். தாளிப்பு எப்படி போடணும்னு கேட்டிங்கன்னா, அந்த நெய் சூடான பிறகு சீரகம் மிளகு போட்டோன்னே நல்லா பொரிஞ்சு வரணும். சில பேர் சூடு இல்லாமல் அப்படியே மிளகும் சீரகம் போட்டுருவாங்க. அப்படி போடக்கூடாது. போட்ட உடனே நல்லா பொரிஞ்சு டப்பு டப்புன்னு வெடிச்சு வரும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி வந்துருக்கணும். அதுக்கு பிறகு தான் நம்ம முந்திரி பருப்பு போடணும். அதுக்கு பிறகு இஞ்சி. இந்த பொங்கலுக்கு இஞ்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இஞ்சி கொஞ்சமாக போட்டிருப்பாங்க அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் தாராளமாக நீங்கள் போடலாம். நான் சொன்ன குவான்டிட்டியில் போடுங்க, கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பச்சை கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்க அந்த பாசி பருப்பும் பச்சை அரிசியும் அதில் கொஞ்சமாக பெருங்காயம் போடுறோம். பெருங்காயம் போட்ட பிறகு இந்த தாளிப்பை அப்படியே போட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணுறேங்க. அதுக்கு பிறகு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் வேணும். ரெஸ்ட்டு விட்டுட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணினா அந்த தாளிப்பு என்ன ஆகிட்டுங்க, அந்த அரிசியோடு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அந்த வாசனை நல்லா சூப்பராக இருக்கும். சில பேர் சொல்லுவீங்களே, கோயிலில் சாப்பிட்ற மாதிரி பொங்கல் எங்கேயுமே கிடைக்க மாட்டேன்னு சொல்கிறீங்களே, அதுக்கு என்ன காரணம்னா அந்த தாளிப்பு கரெக்டாக போட்டு நீங்கள் தம் போட்டு அதுக்கப்புறம் வீட்டில் சர்வ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது நீங்கள் ஒரு சரணா பவுனில் போனாலோ இல்லை வசந்த பவுனில் போனாலோ இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் கரெக்டாக நான் சொன்ன ரேஷியோவில் கரெக்டாக மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அருமையான இந்த கத்திரிக்காய் கொட்ஸும், அதுக்கப்புறம் இந்த வெண்பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பர்டிகுலராக இந்த ரெசிபி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைமில் நீங்கள் பண்ணும்போது நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். ஒரு சூப்பரான ரெசிபி. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சி பாப்பா, டேக் கேர்.